முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த 75 நாட்களில் தங்களோடு இனிமையாக பழகியதாகவும் சிகிச்சைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் அவரை கவனித்துக் கொண்ட மருத்துவர்களும் செவிலியர்களும் தெரிவித்தனர். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது அவரை 16 செவிலியர்கள் 3 ஷிப்டுகளில் கவனித்துக் கொண்டார்கள். அவர்களில் சி.வி. ஷீலா, எம்.வி. ரேணுகா மற்றும் சாமுண்டேஸ்வரி ஆகியோர் மீது அவர் அதிகமான பிரியமாக இருந்ததாகவும் அவர்களை கிங்காங் என்று செல்லமாக அழைத்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது உப்புமா, பொங்கல், தயிர் சாதம் மற்றும் உருளைக்கிழங்கு பொரியல் ஆகியவற்றை விரும்பி சாப்பிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். சாப்பிட சிரமமாக இருந்தபோது அறையில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய் என்று கூறி தானும் உட்கொண்டதாக நினைவு கூர்ந்தனர். சில நேரங்களில் மருத்துவர்களோடும் செவிலியர்களோடும் ஜெயலலிதா பாசமாக உரையாடியதாகவும் அவர்களுக்கு சரும பராமரிப்பு குறிப்புகளை சொல்லிக் கொடுத்ததோடு சிலரின் சிகை அலங்காரத்தை மாற்றும்படி அறிவுரை கூறியதாகவும் தெரிவித்தனர். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் பெண்கள் தங்களுக்கென்று சிறிது நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஜெயலலிதா அறிவுறுத்தியதாக செவிலியர்கள் நினைவு கூர்ந்தனர். அவர் ஊசிகளை வெறுத்ததாகவும் அவருக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு நாள் அனைவரும் போயஸ்தோட்ட இல்லத்திற்கு வருகை தந்து கொடநாட்டில் தயாராகும் மிகச்சிறந்த டீயை அருந்த வேண்டும் என்று அழைத்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர். 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதை தொலைக்காட்சியில் பார்த்து மகிழ்ச்சியடைந்ததாகவும் தெரிவித்தனர். அவருடைய இறப்பு தங்களை வேதனையில் ஆழ்த்தியிருப்பதாகவும் தெரிவித்தனர்.